இன்னைக்கு ஃப்ரெண்டு சோனி ரவி எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இன்னைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல கதை சொல்லுங்கம்மா. அப்படியே தங்கம். சரி, நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கிறங்காட்டி ஒரு ராணியோட கதை உங்களுக்கு நான் சொல்றேன். ராணினா ராணி கதையில அந்த பொண்ணு பேரு ராணி. அந்த ராணி அவ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்க மாதிரி நண்பர்களோட எப்பவுமே விளையாண்டுட்டே இருப்பாளாமா. அந்த விளையாட்டு ஒரு நாள் அவங்கள காட்டுக்குள்ள போக வச்சிருமா. விளையாண்டுட்டு காட்டுக்குள்ள போனவங்க அங்க அழகான பட்டாம்பூச்சிகளை எல்லாம் பார்த்தாங்களாமா. பட்டாம்பூச்சியெல்லாம் பார்த்த ராணி நண்பர்களும் அதை எப்படியாவது பிடிக்கணும்னு நினைச்சு அதை துரத்திட்டே போனாங்கம்மா. ஆனா பட்டாம்பூச்சி அழகா பறந்துட்டே இருந்துச்சா. ஒரு கட்டத்துல பட்டாம்பூச்சியை துரத்திட்டு போன ராணியும் அவங்க நண்பர்களும் பயங்கரமா சோர்வடைஞ்சாங்களாமா. அப்புறம் அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கவே முடியாதுன்னு ராணியோட நண்பர்கள் முடிவு செஞ்சாங்களாமா. ஆனா ராணி மட்டும் எப்படியாவது பிடிச்சே தீர்வேனே ஒரு தன்னம்பிக்கையோட அங்கேயே அப்படியே உட்காந்துக்கலாம். ராணியோட நண்பர்களெல்லாம் ராணியை கூப்பிட்டு பார்த்தாங்களாமா. ஆனா ராணி வரவே இல்லையா. அதனால நண்பர்களெல்லாம் பயங்கரமா சோர்வடைஞ்சு அவங்க கொஞ்ச நேரம் அங்கிருந்து விளையாடலாம்னு வெளியே வந்தாங்களாமா. ஆனா ராணி மட்டும் ஒரு மரத்துக்கடியிலேயே பொறுமையா உட்காந்துருந்தாலாமா. அந்த பட்டாம்பூச்சி வரக்கும் ரொம்ப நேரம் ஆச்சாமா. ஆனா ராணி அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கூட அசையாம அப்படியே உட்காந்துருந்தாலாமா. அப்புறமா என்னாச்சுமா? ஆண்டி, ராணி பட்டாம்பூச்சியை பிடிச்சாலா இல்லையா? ஆமா ஆண்டி, சீக்கிரம் சொல்லுங்க, எங்களுக்கு ஒரே ஆர்வமா இருக்கு. அவசரப்படாதீங்க தங்கங்களா, எதுலையுமே அவசரப்படக்கூடாது. உங்களுக்கு நான் இந்த கதையில சொல்ல வரதே இந்த அவசரத்தோட ஆபத்துல தான் போய் முடியும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல மறுபடியும் அந்த பட்டாம்பூச்சி ராணியோட கண்ணில பட்டுச்சா. அங்க இருக்கிற பூவெல்லாம் சுத்தி சுத்தி வந்து ஒரு பூ மேல உட்கார்ந்துருந்ததாமா. அதை பார்த்த ராணி ரொம்ப ஆர்வத்துல துள்ளி குதிச்சு ஒரே ஆசைப்பட்டாலாமா. ஆனாலும் அவ ஆசையை மனசுக்குள்ளேயே அடக்கி மெதுவா ஒவ்வொரு காலா எடுத்து வச்சு அந்த பூச்செடி கிட்ட நகர்ந்து போய் அந்த பட்டாம்பூச்சியை மெதுவா பொறுமையா கையில பிடிச்சிட்டாலாம். அதை பார்த்து அவங்க நண்பரெல்லாம் ராணி கிட்ட ஒரே ஆச்சரியமா கேட்டாங்கம்மா. காலையில இருந்து நம்ம 5 பேர் முயற்சி பண்ணணும், ஆனா எந்த நாளும் முடியவே இல்ல. நீ ஒருத்தி மட்டும் எப்படி இவ்வளவு பொறுமையா இருந்து இந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டியே அப்படின்னு மற்ற நண்பர்கள் எல்லாம் ராணியை பார்த்து ஒரே மகிழ்ச்சியா கேட்டாங்களா. அப்ப ராணி புன்னகையோட சொன்னாலா, அதாவது சிரிச்சுட்டே சொன்னாலா, நான் காலையில இருந்து ரொம்ப நேரம் கழிச்சு இந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சனா எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னாலும் ரொம்ப நேரம் எடுக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். நம்ம தான் பொறுத்திருக்கணும். பொறுத்திருந்தா பொறுமையோட எல்லா நல்ல விஷயம் நடக்கும். அதனாலதான் எனக்கு இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க முடிஞ்சதுன்னு ரொம்ப சந்தோஷத்தோட புன்னகையோட சிரிச்சுட்டே சொன்னாலா. இந்த கதை மூலம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்க எப்பவுமே பொறுமையா இருக்கணும். ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா ரொம்ப நேரம் எடுக்கத்தான் செய்யும். ஆனா வெற்றி உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் பொறுமையோட இருந்தா. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டி நான் சொல்றேன், சொல்லுடா தம்பு. பொறுமை ஒரு முக்கியமான குணமாகும் நான் கத்துக்கிட்டேன் ஆண்டி. கரெக்ட் ஆண்டி. இந்த கதையில நான் இன்னொரு பாயிண்டையும் நோட் பண்ணேன், அது நானும் சொல்லட்டுமா? என்னடா சொல்லோ? எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதுக்கு நேரம் எடுக்கும். அந்த நேரத்துக்காக நம்மளும் காத்திருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாண்டா தங்கம், இதை உங்களுக்கு புரியணும் தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். அம்மா, உங்க பொண்ணு நானும் இதுல இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். அந்த 3வது பாயிண்ட் நான் சொல்லட்டுமா? சொல்லுடா சொல்லலாம். பொறுத்தால் பூமியால் வாழ்ந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக இருந்தா வெற்றி நிச்சயம். கரெக்டாமா? அதே தங்கம், நீங்க குழந்தைங்க எப்பவுமே உங்க படிப்பு விஷயத்திலயா இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு விஷயத்திலயா இருக்கட்டும், உங்க அம்மா அப்பாவே திட்டனாலும் அந்த நேரத்துல கோவப்படாம அவங்க நல்லதுதான் சொல்லுவாங்கன்னு நீங்க பொறுமையா இருக்கணும். பொறுமை உங்க வாழ்க்கையில முக்கியமான ஒரு பாடம். சரி, நாளைக்கு வேற கதை பார்ப்போம். இன்னைக்கு நீங்க ஹோம்வொர்க் எல்லாம் செஞ்சுட்டு படிக்கிற வேலையில படிச்சுட்டு சாப்பிட்டு போய் தூங்குங்க.